நீயும் இருக்க வேண்டும் என்பது இறைவன் எனக்கு விதித்திருக்கும் கடமை. அதன்படி தங்களை சில நாட்கள் பிடிக்க வேண்டியது எனது உரிமை. எம்மை கூடவா? மகேஸ்வரனையே பிடித்த இந்த சனீஸ்வரன் அவர் மைந்தரை மட்டும் பிடிக்காமல் விட்டு விடுவாரா என்ன? அதுவும் சரிதான். நீ எம்மை எவ்வளவு காலம் பிடிக்க வேண்டும்? 7.5 நட்சத்திர காலங்கள். எந்த நட்சத்திர நாளில் பிடிக்க வேண்டும்? அஸ்வினி நட்சத்திரத்தில் பிடிக்க வேண்டும். அஸ்வினி நட்சத்திர நாள் என்பதை எப்படி தீர்மானித்தாய்? சந்திரன் எந்த நட்சத்திரத்துடன் இருக்கின்றானோ அன்று அந்த நட்சத்திர நாள். அதன்படி இன்று அஸ்வினி நட்சத்திர நாள். அதனால் தான் இன்று தங்களை பிடிப்பதற்காக நான் வந்திருக்கின்றேன். ஆனால் சந்திரனை இப்போது இல்லையே. அப்படி இருக்க அவன் அஸ்வினியோடு எப்படி இணைந்திருக்க முடியும்? நீ எம்மை எப்படி பிடிக்க முடியும்? அதுவும் சரிதான். அப்படியானால் இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும்? இன்று போய் நாளை வா. விநாயகப் பெருமானே, தங்கள் ஆணைப்படி வந்துவிட்டேன். இன்னும் சந்திரனே வரவில்லையே. இன்று போய் நாளை வா. விநாயகப் பெருமானே, இன்னும் சந்திரன் வரவில்லை. இன்று போய் நாளை வா. விநாயகப் பெருமானே, இன்னும் சந்திரன் வரவில்லையே. புரிகிறது புரிகிறது. இன்று போய் நாளை வருகிறேன். வானில் உலாவரும் நிலா முன்போல் ஒளி வீசட்டும். கரை கொண்ட பிறைமதி முழுமதியாகட்டும். விக்னேஸ்வரா, விக்னேஸ்வரா, விநாயக பெருமானே, ஒரு திவ்ய திருமேனியில் 2 செவி, 3 கண்கள், 4 புயங்கள், 5 கரங்கள் கொண்டு விளங்கும் யானைமுக கடவுளே, அருள் புரியுங்கள். சந்திரா, நீ எம்மை பரிவசித்து சாபத்திற்கு ஆளான நாள் 4ஆம் பிறையான சதுர்த்தி நாள். அந்நாளில் உன்னை பார்ப்பவர்கள் நீ பெற்ற சாபத்தின் பாவத்தை காணும் அடைவார்கள். ஆனால் எமக்கு விருப்பமான ஆவணி மாத கிருஷ்ணபட்சத்து சதுர்த்தி நாளில் எம்மை வணங்கினால் அன்று வரை நேர்ந்த பாவங்கள் சேர்ந்து உன்னத வாழ்வை பெறுவார்கள். ஆமா, எனது ஆணவத்தை நீக்கியதற்கு அடையாளமாக விநாயக சதுர்த்தி என்ற விழாவையே தந்துவிட்டீர்கள். இதுவே நான் பெற்ற பெரும் பேர். விநாயக பெருமானே. யார்? சனீஸ்வரனா? ஆம் பிரபு. 7 நாட்களாக வந்து வந்து சென்று கொண்டிருக்கின்றேன். இன்றாவது தங்களை பிடிப்பதற்கு அனுமதி தாருங்கள். சனீஸ்வரா, ஒருவரை பிடிப்பதிலும் சரி விடுவதிலும் சரி காலக்கணக்கு மாறாதவன் நீ இல்லையா? அதில் என்ன சந்தேகம்? நீ எம்மை எப்போது பிடிக்க வேண்டும்? சந்திரன் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கும் போது பிடிக்க வேண்டும். எப்போது விட வேண்டும்? சந்திரன் பூச நட்சத்திரத்தில் இருக்கும் போது விட வேண்டும். சந்திரா, நீ இன்று எந்த நட்சத்திரத்துடன் இருக்க வேண்டிய நாள்? இது இந்த பூச நட்சத்திரத்துடன் பிரபு. பிறகு என்ன? அவ்வளவுதான். அப்படி என்றால்? அப்படி என்றால் அஸ்வினி நட்சத்திரத்துக்குரிய நாளில் நீ எம்மை பிடித்து பூச நட்சத்திர நாளில் விட்டு விட்டாய். நீ எம்மை பிடிக்கும் காலக்கெடு முடிந்து விட்டதே. உண்மைதான் பிரபு.